श्रीगुरुभ्यो नमः हरि ओम् गणानान्त्वा गणपतिं ववामहे कविं कवीनामुपस्रवस्तुमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्जातं प्रपद्यामि सद्यो जाताय मे नमो नमः भवे भवेनाति भवे भवस्त्ववां भवोद्भवाय नमः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ओर्वारकनिबन्धनां मृत्योमोषे मां प्राहाद आदो न इन्द्रं सुमन्दं चित्रं धामसङ्कृपाय போலாம் வா. दक्षिणा நீங்க உட்காந்துட்டு இருங்க, நான் போய் கோவில சுத்திட்டு வரேன். சரி. பாட்டி பாட்டி அங்க என்ன பண்றாங்க பாட்டி? அது கல்யாணமா? எனக்கும் மாமாக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஏய், சரியான வாயாடி. லம்போதராய நம விகடாய நம. நிறுத்துங்க. கல்யாணத்தை நிறுத்துங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறீங்களா? ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா. அவனை பிடிங்கடா. ஏய் எங்கடா ஓடுற? உங்களுக்கு என்னாச்சு பாட்டி? காப்பாத்துங்கம்மா. ஏய் தள்ளி பாக்கறத. ஏய் தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்கடா. அண்ணே, எவனோ ஒருத்த வந்து எங்க பெண்டை நிமித்திட்டு இருக்கானே, சீக்கிரம் வாங்கண்ணே. ரோஜா பூவை ரெடி பண்ணு. இந்த ரோஜா பூ கோபாலன் யாருன்னு காட்டுறேன். ஓ, ஹோட்டல்ல அடிச்சான், பார்க்ல அடிச்சான், இப்ப கோயில்லயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? என்ன தாத்தா, என்ன ஆரம்பிச்சிருச்சு? உங்களுக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? தலை மேல இருந்து 4 முடி கீழே விழுந்துருச்சுன்னா புத்தி சொல்ல வந்துருவீங்க. வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. இவ்வளவு தூரம் பேசுறியே, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ யாருமா? நான் மைத்ரி, அவரு பூபதி, என்னோட வருங்கால பாதி. சரியா? பூபதி உன்னோட பாதியா? என்னப்பா இது? அண்ணா, நீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா நியாயமா தானே இருக்கும். உங்களோட ஒவ்வொரு அடியிலுமே நியாயம் இருக்கும்ண்ணே. டே 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 டே, அண்ணன் கையால அடி வாங்கியிருக்கனா உன் ஜென்மமே புனிதமாயிடுச்சுடா. அண்ணா நான் வரேனே. அண்ணனுக்கு இதை எடுத்துட்டு போ. அண்ணனுக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் மூஞ்சிய பாக்குறீங்க? ஏன் பெத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களே வேணா அடிக்கட்டுமா?
ஆ? சின்ன வயசுல தெரியாம அவங்க வயித்துல உதைச்சிருப்பீங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் உதைக்கிறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா தெரியாம தான் நான் உங்களை கேட்குறேன். அப்பா எனக்கு இந்த ஷூஸ் பிடிக்கும், இந்த பைக் பிடிக்கும், இந்த ஜீன்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் காட்டி அடம் பிடிச்சி அவங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிவாதமா வாங்கிப்பீங்கல்ல. இதே எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஏன் சொல்றது இல்ல? நீங்க லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பீங்க. உங்களை கஷ்டப்பட்டு பெத்து இத்தனை வருஷம் வளர்த்தவங்கள மண்ணில் போட்டு மூடிட்டு நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துவீங்க. பெத்தவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அப்பா அம்மா 2 பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க ஐயா பெரியவரே, ஏதோ மாட்டை கூட்டிட்டு போற மாதிரி வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறீங்க. சின்ன பசங்க அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு காதலை தியாகம் பண்ண தயாராயிட்டாங்க. பெரியவங்க நீங்க, அவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு ஏன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? வாழ்க்கையில என்னைக்குமே முதல் காதல் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். அது சந்தோஷமா இருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அது கசப்பா இருந்தா அது அவங்க வாழ்க்கையவே எரிச்சிடும். பெரியவங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா கசப்பா இருக்கணுமான்னு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுப்பா. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். பாப்பா